வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்ம சூப்பரான தந்தூரி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் தந்தூரி நம்ம வந்துட்டு இனிமேல்ட்டு வீட்டில் செஞ்சிடலாம். கடைக்கு போய் அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்கவே தேவையில்லை. அவ்வளோ சுலபமாக எவ்வளோ ஈஸியாக நான் செய்கிறேன்னு பாருங்கள். கேஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்துட்டு இல்லைன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து தந்தூரி மசாலா தான் போட்டிருக்கேன். கபாப் மசாலா, சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் சிக்கன் ஆட் பண்ணுறதுனால மஞ்சத்தூள் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்மெல் வராத இருக்கும், அதுக்காக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டானாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அந்த சிக்கன் மசாலாலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும். ஸோ உப்பு வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க உப்பை. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பேக்கெட் பத்தலைன்னா இன்னொரு பேக்கெட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி தந்தூரி பீஸு சொன்னாலே அவங்களே போட்டு தந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த சிக்கனை விட நம்ம வந்துட்டு இந்த ஈரலை வந்துட்டு சுட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால தான் நான் ஈரலும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஈரல் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்லி பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த தோலோடு வந்துட்டு நம்மளுக்கு பண்ணும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னு வந்துட்டு ரிமூவ் பண்ணாத அப்படியே பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த தோல்லையும் ஸ்கின்லேயும் பட்டு சூப்பராக சுட்டு வரும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே தந்தூரி கடையில் வாங்குகிற தந்தூரி டேஸ்ட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. சிம்பிள் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ ஆயில் போட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு இந்த க்ரில் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டு வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ அது வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆயில் போடும்போது ஃப்ளேம் வந்துட்டு நல்லா பெருசாக வரும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். இது ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கறியும் நல்லா வேகணும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா எல்லாமே ஃபுல்லாகவே கறிக்கிடும், நம்மளுக்கு வந்துட்டு கறி வேகாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க, கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதை மாதிரி கம்பி வாங்கி வச்சுக்கோங்க, கூடவே அது செட்டாக அப்படியே இருக்கும். ஸோ அந்த கம்பியில் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பீசஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. குத்தி இது மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு கம்பி வச்சு சுடுங்க. அப்புறமா நம்ம வந்துட்டு இன்னொரு கம்பியில் இதே மாதிரியே ஆட் பண்ணிவிட்டு பீசஸை இன்னொரு கம்பி கூட வந்துட்டு வச்சுக்கலாம். இது மேலே வந்துட்டு ப்ரஷ்ஷில் இது மாதிரி ப்ரஷ்ஷில் வந்துட்டு ஆயில் லைட்டாக போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆயில் வேண்டான்றவங்க பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். ஸோ பாருங்கள், ஐயில் வைக்கும்போது எப்படி ஃப்ளேம் பெருசாக வருது. ஸோ அதனால் பெட்டர் எல்லாருமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம கேஸில் பண்ணும்போது அடுப்பில்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அடுப்பில் சுட்டது போட்டிருக்கேன் ஆல்ரெடி தந்தூரி. ஸோ நம்ம கேஸில் வந்துட்டு இப்போ செய்யலான்னு சொல்லிவிட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம திருப்பி வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் எடுக்கும், ஆனால் வந்து நல்லா வேகணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டைமு கண்டிப்பாக எடுக்கும்.
ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குமே செமையாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் சுட்டு சாப்பிடும்போது ஐயோ டைம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்ட்டு யோசிப்பீங்க. பட் சாப்பிடும்போது நம்மளுக்கு கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆனவுடனே அடுத்த கம்பியை வந்துட்டு நம்ம வச்சிடலாம். இதை மாதிரி சின்ன பீஸாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்துட்டு கேஸில் சுடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப பெரிய பீஸெல்லாம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகும். இதுவே கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துருச்சு எனக்கு. ஒரு 1/2 கிலோ சிக்கனே எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசு பெருசாக போட்டுட்டு கஷ்டப்படாதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப லேட் எடுக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். பட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்ளேமாக வருது நம்ம கேஸில் சுடுறதுனால. அதனாலேயே நான் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி கொஞ்சம் ஆயில் போட்டு திருப்பி பண்ணுறது பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு கலர் வந்துருச்சு. ஸோ ஒன்று சுட்டுருச்சுனாக்கா இன்னொன்று வந்துட்டு அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இதை மாதிரி மாற்றி வச்சு சூப்பரான நம்மளுடைய தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இது மாதிரி பண்ண மாட்டாங்க, கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு நல்ல கலரெல்லாம் இல்லாத நம்மளே ஹோம்மேடு வந்துட்டு செய்யலாம். இது கூடவே ஒரு மயோனீஸ் இல்லைனாக்கா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.